வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டிவிடெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது எல்லோரும் பொதுவாக சொல்கிறது டிவிடெண்ட் தரக்கூடிய கம்பெனியாக பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அந்த கம்பெனி நல்லா க்ரோத் இருக்கிற கம்பெனியாக பார்த்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இந்த டிவிடெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு கம்பெனி அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணும்போது அவங்க சம் பர்சன்டேஜ் ஒரு டிவிடெண்ட்டாக கொடுப்பாங்க, ஒரு சம் பேசிவ் இன்கம் மாதிரி கொடுப்பாங்க. அந்த கம்பெனியோட ஷேர்ஸை யாரெல்லாம் ஹோல்டு பண்ணுறாங்க வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எல்லோரும் பிரித்து தருவாங்க. அந்த அமௌண்ட்டை தான் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவிடெண்ட் கொடுக்கறனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு, நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். ப்ரொமோட்டர்ஸ், அந்த கம்பெனியோட உரிமையாளர்கள், அவங்க தான் ஒரு 40% 50% ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அந்த டிவிடெண்ட் கொடுக்கறனால ஒரு 40% 50% அவங்களுக்கே அந்த டிவிடெண்ட் போய் சேரும். அதை அவங்க மற்ற அவங்க கம்பெனி க்ரோ பண்ணுறக்கு எல்லாமே அடுத்த கட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. எப்போல்லாம் ஒரு கம்பெனி டிவிடெண்ட் தருவாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு இந்த குவார்ட்டர்லேயே ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது அப்படிங்கும்போது அப்போ அவங்க யோசிப்பாங்க, நம்ம கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்கவங்களுக்கு ஒரு சம் பர்சன்டேஜ் ஒரு அமௌண்ட் கொடுக்கலாம். அது அவங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை தாண்டி ஒரு அடிஷ்னல் இன்கம்மாக இருக்கும். நீங்கள் போடுற பணம் உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் போது, உங்களோட கேபிட்டல் முதலீடு ஏறிக்கிட்டே தான் இருக்கும் போது, இப்போ 100 ரூபா முதலீடு பண்ணுறீங்கன்னா அது 150 200 அப்படி போயிட்டு தான் இருக்கும். அதையும் தாண்டி ஒரு சம் அமௌண்ட் உங்களுக்கு ஒரு டிவிடெண்ட்டாக கிடைக்கும். டிவிடெண்ட் கம்பல்சரி இந்த கம்பெனிக்கு கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை. அந்த கம்பெனியோட ஜென்ரல் ஆனுவல் மீட்டிங்கில் தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஆகும், போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாமே டிசைட் பண்ணி நமக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. எல்லா கம்பெனியுமே டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க, சில கம்பெனி தான் கொடுப்பாங்க. டிவிடெண்ட் கொடுக்காத கம்பெனி என்னென்னா, அந்த டிவிடெண்ட் கொடுக்குற அமௌண்ட்டே அவங்களே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க. அந்த கம்பெனி மேலவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மற்ற அவங்க சின்ன சின்ன ப்ராடக்ட் ஆகட்டும், இல்லை கம்பெனியோட குரோத் வளர்ச்சிக்கு அவங்க உதவியாக அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ஆகும். சில கம்பெனிஸ் அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் நம்ம கொடுக்கணும், கம்பெனியோட ஷேர் வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கும் ஒரு பர்சன்ட் அமௌண்ட் கொடுக்கணுன்னு தான் கொடுப்பாங்க. இது ஒரு பேசிவ் இன்கம்னு சொல்லலாம். இப்போ நம்ம நிறையா பார்ப்போம், பேசிவ் இன்கம்னு நம்ம நிறையாவே பேசிகிட்டு இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் ஒரு பேசிவ் இன்கம்மை ஜென்ரேட் பண்ண முடியும். இந்த டிவிடெண்ட் எப்போப்பெல்லாம் தருவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல். குவார்ட்டர்லின்னு பார்த்தீங்கன்னா 4 months, ஹாஃப் இயர்லினா 6 months ஒன்ஸு, ஆனுவல்னால் இயர்லி ஒன்ஸ். இது இந்த 3 குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவல், இந்த 3 இதில் எப்போ வேணால் அந்த கம்பெனி டிவிடெண்ட் தரலாம். அந்த கம்பெனி அவங்களோட ரிசல்ட்டு, ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் ஆகட்டும், ஹாஃப் இயர்லி ரிசல்ட் ஆகட்டும், ஆனுவல் அப்போ வரும்போது அந்த மீட்டிங்கில் ஜென்ரல் மீட்டிங்கில் தான் அவங்க பேசி டிசைட் பண்ணி தான் அந்த ஷேரை கொடுப்பாங்க. இந்த டிவிடெண்ட் உங்களுக்கு டிவிடெண்ட் ஓகே கிடைக்குது. இது எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, 2 types ஆஃப் டிவிடெண்ட் இருக்குது. ஒன்று ஸ்டாக் மூலியமாகவும் டிவிடெண்ட் கிடைக்கும், கேஷ் மூலியமாகவும் கிடைக்கும். ஸ்டாக் மூலிமா கிடைக்கிற டிவிடெண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10 ஸ்டாக் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவங்க அந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிவிடெண்ட் ஸ்டாக்காகவும் கொடுப்பாங்க, இல்லை கேஷாகவும் கொடுப்பாங்க. ஸ்டாக்காக கொடுக்கறது பார்த்திங்கன்னா ஒரு ஷேர், நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்க, ஹோல்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க ஒரு ஷேரை கொடுக்கலாம் ஒரு டிவிடெண்டாக. ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் கொடுக்கலாம், இல்லை 2 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஷேர் கொடுக்கலாம். அந்த மாதிரி டிவிடெண்ட் கொடுக்கலாம். அது ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கேஷ் அவங்க பணமாக கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கி வச்சுட்டீங்க, எப்படி இந்த டிவிடெண்ட் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த நீங்கள் ஸ்டாக் வாங்கி வச்சுருப்பீங்க, ஷேர் வாங்கி வச்சுருப்பீங்க, அந்த புரோக்கர்ஸோட, இப்போ நீங்கள் ஜெரோதா ஆகட்டும், குரோவ் ஆகட்டும், அப்ஸ்டாக்ட் ஆகட்டும், அந்த ஆப்லேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ்லாம். இன்னொன்று நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி அந்த வெப்சைட்லேயும் இருக்கும், இல்லை மணி கண்ட்ரோல், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி வெப்சைட், மணி கண்ட்ரோல் ஆகட்டும், டிக்கர் டேப்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் எல்லாமே அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு, அந்த ஸ்டாக்கோட க்ரோத் என்ன கண்டிஷனு, அதோட ஃபண்டமெண்டல் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதுலேயே இந்த ஸ்டாக்கோட டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஒரு சில டேட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமான டேட். இந்த டேட்டெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு டிவிடெண்ட் கிடைக்கும்போது நீங்கள்
தெரிஞ்சுக்க முடியும். டிக்ளரேஷன் டேட்னு சொல்லுவாங்க. இப்போ டிக்ளரேஷன் டேட் அப்படின்னா, இப்போ டிவிடெண்ட் அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கம்பெனியோட ஜென்ரல் மீட்டிங்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த டேட் தான் வந்து டிக்ளரேஷன் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டில் வந்து நாங்கள் வந்து டிவிடெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து டிக்ளரேஷன் டேட். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்ட் டேட். ரெக்கார்ட் டேட் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு இப்போ ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சுருக்கீங்கன்னா, அந்த கம்பெனியோட ஷேரை வந்து யாரெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, இன்வெஸ்டர் வந்து யாரெல்லாம் அந்த கம்பெனியில் முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு லிஸ்ட் எடுப்பாங்க. அந்த ஒரு ரெக்கார்ட் ஆகிருக்கும், இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து டிவிடெண்ட் கொடுக்கலான்னு. அதுதான் வந்து ரெக்கார்ட் டேட். எக்ஸ் டேட் ஆர் எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்னு ஒரு டேட். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் டிவிடெண்ட் டேட் அப்படின்னா, கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதுக்கு முந்தின நாளே வந்து இப்போ வந்து உங்களுக்கு 17 டிவிடெண்ட் தராங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே அந்த ஷேர் உங்கள்கிட்ட இருக்கணும். ஒரு 15 16 வந்து அந்த ஷேர் உங்கள்கிட்ட இருந்தால் தான் அந்த ஷேர் வந்து உங்கள் ரெக்கார்ட் டேட்டில் மென்ஷன் ஆகும். நீங்கள் ரெக்கார்டில் ஷேர் வச்சுருக்கீங்கன்னு, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் பே அவுட் ரேட் டேட். அந்த பே அவுட் டேட் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து டிவிடெண்ட்டே வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு, இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நாங்கள் கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னு கிரெடிட் பண்ணிவிட்டு ஒரு டேட்டை வந்து சொல்லுவாங்க, இந்த டேட்டில் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து புரோக்கர்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம எந்த புரோக்கர் கிட்ட நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம், ஜீரோதாவோ குரோவாட்டோ வச்சு அவங்க வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட் வந்து இந்த டேட்டில் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஒரு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதான் வந்து டிவிடெண்ட் பே அவுட் டேட். இந்த டிவிடெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு. கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட், அவங்க மேக் பண்ணுற ப்ராஃபிட்லேருந்து ஒரு சம் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து டிவிடெண்ட்டாக வந்து தராங்க. அது யாருக்குன்னா, இந்த கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க ஷேர் ஹோல்டர்ஸ் தருவாங்க. நீங்கள் வந்து டெய்லி ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு தருவாங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் சொல்லுவாங்க. ஸ்டாக்கை காலையில் வாங்கி ஈவினிங் வந்து சேல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த டிவிடெண்ட் வந்து அப்ளிகேபிள் ஆகாது. லாங் டேர்மில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் ரெக்கார்ட் டேட் ஆகட்டும், அந்த டிக்ளரேஷன் டேட், அந்த டேட்லலாம் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். ரெக்கார்ட் டேட்டில் வந்து அந்த ஷேர் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் டிவிடெண்ட் கிடைக்கும். நீங்கள் ஷேரை காலையில் வாங்கி ஈவினிங் செல் பண்ணிங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. இது வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி தான். நீங்கள் வந்து நிறையா கம்பெனிஸ் இருக்குது, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் நிறையா இருக்குது. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு கோல் இண்டியா, அப்புறம் ஓஎன்ஜிசி அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது, அப்புறம் வந்து பிஜி இன்வெட்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனியில் வந்து ரெகுலராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்வெஸ்டருக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் வந்து ரெகுலராக கிடைக்கிற கம்பெனி தான். இந்த டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா வந்து சில கம்பெனி வந்து நம்ம ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் 6-7% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அதை விடவே தாண்டி வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்ட்டில் வந்து டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிஜி இன்வெட் பற்றி நிறையா இடத்துல வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பவர் கிரிட் கார்பரேஷனோட ஒன் ஆஃப் த சப்சிடரி கம்பெனி. அவங்க வந்து பவர் செக்டர் எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு 12% பக்கத்தில் கொடுக்குறாங்க. இது வந்து உங்களோட ஃபிக்ஸ்டு எஃப்டியோட ரேட்டை விட உங்களுக்கு நல்ல ஒரு பர்சன்டேஜில் நல்ல டிவிடெண்ட் கிடைக்குது. இருந்தாலும் வந்து உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்க தான் செய்யும். இன்னும் வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் தரக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன, டிவிடெண்ட் ஹீல்டுனா என்ன அப்படிங்கிறத வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.